எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா மாநிலம். ஸோ மகாராஷ்டிரா மாநிலம் தான் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்த முதல் மாநிலம். ஸோ ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் பற்றி நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் தான் பார்த்துருப்போம். இதை வந்து ஷார்ட்டாக யூபிஎஸ் ஸ்கீம் சொல்லுவோம். அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். அதை தான் ஷார்ட்டாக வந்து யூபிஎஸ் ஸ்கீம் சொல்லுவோம். அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்து 2 ஓய்வூதிய திட்டங்கள் நடைமுறையில் இருக்குது. பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம் சொல்லிட்டு 2 ஓய்வூதிய திட்டங்கள் வந்து நடைமுறையில் இருக்குது. ஸோ இவற்றிற்கு மாற்றாக தான் இப்போது மத்திய அரசு வந்து இந்த யூபிஎஸ் அப்படிங்கிற ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு சமீபத்தில் தான் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஸோ அதன்படி இந்த யூபிஎஸ் திட்டம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 அமலுக்கு வருது. இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ ஓய்வு பெறாங்களே, ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்களே, அவங்களுக்கு ஓய்வூதியமாக எவ்வளோ வழங்கப்படும் அப்படின்னா அவங்களுடைய சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த யூபிஎஸ் திட்டத்தில் ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்து அதுக்கப்புறமா 25 ஆண்டுகள் பணியாற்றியதுக்கு அப்புறமா அவங்க ஓய்வு பெறாங்க. குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் பணிக்கு அப்புறமா அவங்க ஓய்வு பெறாங்க அப்படின்னா அவங்களுடைய கடைசி 12 மாதங்களில் பெறப்பட்ட சராசரி சம்பளம் இருக்கு இல்லையா, அதில் 50% வந்து அவங்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும். கடைசி 12 மாதங்களில் பெறப்பட்ட சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% வந்து அவங்களுக்கு ஓய்வூதியமாக மந்த்லி வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் குறைந்தபட்ச ஓய்வூதியம், இந்த யூபிஎஸ் திட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகை எவ்வளோ வழங்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10,000 ரூபாய். அதாவது இப்போது யூபிஎஸ் திட்டத்தில் இணைந்து 10 ஆண்டுகள் பணியாற்றியதுக்கு அப்புறமா அவங்க ஓய்வு பெறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையாக அவங்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும். 25 ஆண்டுகள் பணிக்கு அப்புறமா அவங்க ஓய்வு பெற்றாங்க தான் அவங்களோட சம்பளத்தில் 50% வந்து ஓய்வூதியமாக வழங்கப்படும். அடுத்து குடும்ப ஓய்வூதியம். இப்போ ஓய்வூதியம் பெற்றுட்டு வராங்க ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அவர் வந்து ஓய்வு பெற்று வரக்கூடிய அந்த அரசு ஊழியர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய குடும்பங்களுக்கு அவருடைய ஓய்வூதியத்தில் 60% வந்து குடும்ப ஓய்வூதியமாக குடும்ப நபர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் இந்த யூபிஎஸ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். மேலும் இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னா 18% அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை வந்து மகாராஷ்டிரா மாநிலம் ஏற்றுக்கொண்டிருக்கு. ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாநில அரசு ஊழியர்கள் இருக்காங்களே அவங்களுக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அந்த மாநில அரசு திட்டமிட்டிருக்கு இதன்படி. ஸோ அதன்படி இந்த யூபிஎஸ் திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலமாக மகாராஷ்டிரா மாநிலம் வந்து மாறி இருக்கு. இப்போ மகாராஷ்டிரா ஸ்டேட்டை பற்றி பார்த்தோம்னா இதோடைய தலைநகரம் எது அப்படின்னா மும்பை. மேலும் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக இருப்பவர் யார் அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே. நெக்ஸ்ட் ஆளுநராக இருப்பவர் யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் பார்க்கலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து இளைஞர்களுக்காக முக்கியமந்திரி யுவ காரிய பிரசிக்ஷன் யோஜனாவானது தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது முதலமைச்சர் இளைஞர் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வேலைக்கான பயிற்சியும் அளிக்கப்படுது, அதுக்கான உதவித்தொகையும் அவங்களுக்கு வழங்கப்படுது. நெக்ஸ்ட் முக்கியமந்திரி மச்கி லட்கி பகின் யோஜனாவானது மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் அந்த மாநிலத்தில் தகுதியான பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 1500 ரூபாயானது வழங்கப்படுது. நெக்ஸ்ட் முக்கியமந்திரி யுவ வித்யம் விகாஸ் அபியான், அதாவது MUVA ஸ்கீம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இளம் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவங்களுக்கு கடனுதவி அளிப்பதற்காக இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில். நெக்ஸ்ட் அண்ணா உணவகம். இங்கே அம்மா உணவகம் சொல்கிறோம், அதே மாதிரி ஆந்திராவில் அண்ணா உணவகம் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் உணவுகளானது மக்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஸோ இது வந்து ஆந்திராவில் ஏழை மக்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். நெக்ஸ்ட்டு மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா சானிட்டரி நாப்கின்கள் வாங்குறதுக்காக பணம் வழங்கும் திட்டத்தை வந்து மத்திய பிரதேச மாநிலம் தொடங்கியிருக்கு. இந்த மாதிரி சானிட்டரி நாப்கின் வாங்குறதுக்கு பெண்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தொடங்கிய முதல் மாநிலம் வந்து மத்திய பிரதேச மாநிலம் தான். ஸோ அதன்படி அந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 300 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சானிட்டரி நாப்கின் வாங்குறதுக்காக. அடுத்து குறைந்த விலையில் மருந்துகள் வழங்குறதுக்காக இப்போ மக்கள் மருந்தகம் திட்டம் மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஏழை மக்கள் வந்து குறைந்த விலையில் மருந்து பொருட்களை வாங்குறதுக்காக முதல்வர் மருந்தகம் திட்டமானது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி, லடாக்கில் மாவட்டங்களின் எண்ணிக்கை எத்தனையாக உயருகிறது? ஆன்சர் 7ஆக. ஸோ ஏற்கனவே லடாக்ல 2 மாவட்டம் இருக்கு, லே, கார்கில் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாவட்டங்களை கொண்டதான் லடாக் யூனியன் பிரதேசம். இப்போ புதிதாக லடாக்ல பார்த்தீங்கன்னா 5 மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கவனிங்க, லடாக் யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து 370 சட்டப்பிரிவின் கீழ் வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதுக்கு அப்புறமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாகவும் லடாக் யூனியன் பிரதேசமாகவும் 2 யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டது. ஸோ அப்போ லடாக் 2019 பிரியும் போது பார்த்தீங்கன்னா அதில் 2 மாவட்டங்கள் டிஸ்ட்ரிக்ட் தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இப்போ 5 மாவட்டங்கள் உருவாக்கப்படுது லடாக்ல. அந்த 5 மாவட்டங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று ஜன்ஸ்கர், அடுத்து சாஸ், அடுத்து ஷாம், அடுத்து நுப்ரா, அடுத்து சங்தங். ஜன்ஸ்கர், சாஸ், ஷாம், நுப்ரா, சங்தங் ஆகிய 5 மாவட்டங்கள் லடாக்ல உருவாக்கப்படுவதாக இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே லடாக்ல 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அது என்ன அப்படின்னா லே மற்றும் கார்கில் பிளஸ் இந்த 5 சேர்ந்து மொத்தமா லடாக்ல இப்போ மாவட்டங்களோட எண்ணிக்கை எத்தனையாக உயருது அப்படின்னா 7ஆக உயருது. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 4 நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி. திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி இந்த 4 நகராட்சிகள் இப்போ மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகளோட எண்ணிக்கை 25ஆக உயர்ந்திருக்கு. எத்தனையாக உயர்ந்திருக்கு? 25ஆக உயர்ந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக 3 நகராட்சிகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. 3 பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்னா ஒன்று ஸ்ரீபெரும்புதூர், அடுத்து மாமல்லபுரம், திருவையாறு. இந்த பேரூராட்சிகள் இப்போ நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொடர்பான சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சென்னை தரமணியில தான் சென்னை ஐஐடி சார்பில் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொடர்பான சர்வதேச மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கவனிங்க, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொடர்பான 5 நாள் சர்வதேச மாநாடு சென்னை தரமணியில் நடத்தப்பட்டிருக்கு. இதை சென்னை ஐஐடி தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொடர்பான சர்வதேச மாநாடு நம்ம இந்தியாவில் நடத்தப்படுறது இதுதான் முதன்முறை. இந்த மாநாடு ஃபர்ஸ்ட் எங்கே நடைபெற்றது அப்படின்னா அமெரிக்காவில் 1992ஆம் ஆண்டுலேருந்து நடைபெற்று வருது. ஃபர்ஸ்ட் 1992 அமெரிக்காவில் தான் நடைபெற்றிருக்கு. ஸோ அதை எடுத்து இப்போது இந்த வருஷம் சென்னையில் இந்தியாவில் முதன்முறையாக இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொடர்பான மாநாடு நடைபெற்றிருக்கு. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேசிய குவாண்டம் கம்ப்யூட்டர் மிஷன் ஆனது செயல்படுத்தப்படுது. இதுக்காக 6000 கோடி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இந்த குவாண்டம் கணினி அப்படின்னா என்னன்னா, இப்போ கிளாசிக் வகை கணினிகள் இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதான் கிளாசிக் வகை கணினிகள். ஸோ அதை விட குவாண்டம் கணினிகள் ரொம்ப அதிவேகமாக செயல்படக்கூடியது. மேலும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, இப்போ வங்கி பண பரிவர்த்தனைகளில் பார்த்தீங்கன்னா கிளாசிக் கம்ப்யூட்டரில் நம்ம உருவாக்கக்கூடிய செக்யூரிட்டி அப்படிங்கிறது இன்னொரு கிளாசிக் கணினியை வச்சு அதை ஹேக் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த குவாண்டம் கணினி மூலமாக நம்ம உருவாக்கப்படக்கூடிய அந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு அந்த கீயை யாராலுமே உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2023ஆம் ஆண்டு. கடந்த 2023 தான் நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டமானது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ நேம் வச்சே சொல்லிடலாம், நம்மளை நடக்கிறதுக்காக தான். இப்போது நம்ம நிறையா நோய்கள் வருது, தொற்றா நோய்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலே போதுமானது. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ அதை ஊக்குவிக்கும் வகையில் தான் டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. இந்த நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோம்னா, இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்றாடம் 30 நிமிஷங்கள் நடந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய 20 நன்மைகள் குறித்து பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு புதிய செயல் திட்டத்தை தொடங்குறாங்க.
ஸோ அதனால தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்த நோய், இதய நோய், புற்றுநோய், இந்த மாதிரி தொற்றா நோய்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஆண்டுதோறும் இந்த மாதிரி நோய்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் 4 கோடிக்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டு அதனால உயிரிழக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்குது. மேலும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் 70,000 பேர் வந்து இந்த மாதிரியான தொற்றா நோய்களால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, இதை குறைக்கிறதுக்கு நம்ம அன்றாடம் வந்து எக்ஸசைஸ், வாக்கிங் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது தொடர்பாக தான் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. 5வது கேள்வி, உயிரி தொழில்நுட்பத்துறையில் பொருளாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் வேலை வாய்ப்பை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசின் கொள்கை. ஆன்சர் உயிரி E3. இதை நம்ம நேற்றுள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம். மத்திய அமைச்சரவையில் பயோ E3 கொள்கைக்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் வந்து தமிழ்ல உயிரி E3ன்னு பார்க்குறோம். பயோ E3 அப்படின்னும் கேட்பாங்க, உயிரி E3 அப்படின்னும் கேட்பாங்க. ஸோ இப்போ பயோ E3, அதுதான் உயிரி E3 இங்கே கொடுத்துருக்கோம். இந்த பயோ அப்படின்னா என்னன்னா பயோ டெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பம். இந்த E3ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது எதை குறிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் E ஃபார் எக்கனாமி, அடுத்து நெக்ஸ்ட் E இது வந்து என்விரான்மெண்ட், நெக்ஸ்ட் E பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதுதான் ஷார்ட்டாக வந்து E3ன்னு சொல்லியிருக்காங்க, பயோ E3 கொள்கை. ஸோ அதாவது உயிரி தொழில்நுட்பத்துக்கான பொருளாதாரம், இதுதான் எக்கனாமி, அடுத்து சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட், அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு, 3E வந்துருச்சு இல்லையா? இதுக்காக தான், இதை ஊக்குவிப்பதற்காக தான் இந்த பயோ E3 உயிரி E3 அப்படிங்கிற கொள்கையை வந்து மத்திய அமைச்சரவை சமீபத்தில் வந்து இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஸோ பயோ E3 அப்படின்னா பயோ டெக்னாலஜி ஃபார் எக்கனாமி, என்விரான்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதான் இதோட ஃபுல் ஃபார்ம். சரிங்களா? இது எதுக்காக? உயிரி தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா உயிரி தொழில்நுட்பத்துறையில் வந்து இந்த மாதிரி இந்த 3ஐயுமே ஊக்குவிக்கிறதுக்காக தான். வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும், அதே மாதிரி சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும், அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்கனாமி பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த உயிரி E3 அப்படிங்கிற கொள்கையை வந்து மத்திய அமைச்சரவை வந்து சமீபத்தில் அதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ உயிரி தொழில்நுட்பம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பயோகேஸ்லாம் பார்த்துருப்போம். ரசாயன பொருட்களை பயன்படுத்தாமல் உயிரி பொருட்களை பயன்படுத்துறது. பயோகேஸை பொறுத்த வரைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட் அப்புறம் அனிமல் வேஸ்ட் மூலமாக தான் பயோகேஸ் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அந்த மாதிரி ரசாயன பொருட்கள் இல்லாமல் உயிரி தொழில்நுட்பம் மூலமாக நமக்கு தேவையான பொருட்களை வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், அந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துங்கிறதுக்காக இந்த பயோ E3 அப்படிங்கிற கொள்கையானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த கொள்கை பார்த்தீங்கன்னா இந்தியாவோட உற்பத்தி துறையில் வந்து 4வது புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 2030 பார்த்தீங்கன்னா உயிரி பொருளாதார வளர்ச்சி வந்து 27 லட்சம் கோடியை எட்டும் அப்படின்னும் கணிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல 2030 உயிரி பொருளாதார வளர்ச்சிங்கிறது 27 லட்சம் கோடியை வந்து எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கம் நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது மதிப்பிட்டிருக்காங்க, கணிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. 2014ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உயிரி பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 62 கோடியாக இருந்தது. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 10,79 கோடியாக இருக்கு இந்த உயிரி பொருளாதாரம். இது வந்து 2030 27 லட்சம் கோடியை எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. ஸோ மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சரான ஜிதேந்திர சிங் அவர்கள் தான் இந்த தகவல்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 6வது கேள்வி, கலைஞர் எனும் தாய் என்ற நூலினை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏவா வேலு. ஸோ தமிழக அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தான் கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலான நூலை வந்து எழுதியிருக்காரு. ஸோ இந்த நூலில் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களோட ஏவா வேலு அவர்களுடைய நினைவுகளை வந்து இதில் பகிர்ந்திருக்காரு. ஸோ இந்த நூல் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நூலை எழுதியவர் யார்? அமைச்சர் ஏவா வேலு. அடுத்து ரீசெண்டாக நம்ம பார்த்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்க்கலாம். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சசி தரூர் அவர்கள் எழுதிய ஒய் ஐ எம் எ ஹிந்து புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்து மதத்துடைய வரலாறு, அதோடைய அடிப்படை கோட்பாடுகள் பற்றி இந்த புத்தகத்தில் விவரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து எரா ஆஃப் டார்க்னஸ் தி பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை வந்து சசி தரூர் தான் எழுதியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் வந்து காலனித்துவ ஆட்சியில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அந்த மாதிரியான தகவல்கள் வந்து இந்த புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வை பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து பிரணாப் மை ஃபாதர் எ டாட்டர்ஸ் ரிமெம்பர்ஸ் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை வந்து பிரணாப் முகர்ஜியுடைய மகளான ஷர்மிஷ்டா முகர்ஜி வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் கார்கில் வார் தி டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை பார்த்தீங்கன்னா மஹோட் பசப்ப ரவீந்திரநாத் என்பவர் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் கலைஞர் 100 கவிதைகள் 100 அப்படிங்கிற தலைப்பிலான நூலை வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து தொகுத்திருக்காரு. நெக்ஸ்ட் 7வது கேள்வி,
மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்த வருஷம் வந்து மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியை வந்து வங்கதேசம் நடத்த இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வங்கதேசத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கலவரம் நடந்து அங்கே பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அந்த நாட்டை விட்டு தப்பி நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து முகமது யூனுஸ் வந்து பிரதமராக பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இந்த நிலையில் அங்கே கலவரத்துக்கு இடையில போட்டியை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வங்கதேசத்தில் இந்த போட்டி நடத்தப்பட போகிறது கிடையாது. எங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம் தான் இந்த வருஷம் மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியை நடத்த இருக்கு. இந்த வருஷம் நடத்தப்படுவது 9வது பதிப்பு, 9th எடிஷன். ஸோ இந்த வருஷம் அதே மாதிரி 2024ஆம் ஆண்டுக்கான ICC ஆடவர் T20 உலகக்கோப்பை போட்டியானது நடைபெற்றது. அது எங்கே நடைபெற்றதுன்னா மேற்கிந்திய தீவுகள், அமெரிக்கா, இந்த 2 நாடுகள் இணைந்து தான் இந்த போட்டியை வந்து நடத்தியது. இந்த வருஷம் நடைபெற்றது 9வது பதிப்பு அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் துபாய், ஷார்ஜா ஆகிய நகரங்களில் நடத்தப்பட இருக்கு. இந்த வருஷம் நடத்தப்படுவது 9வது பதிப்பு. 8வது கேள்வி, தமிழக தடகள வீரர் பிரவீன் சித்திரவேல் கீழ்கண்ட எதுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் மும்முறை தாண்டுதல். ஸோ பிரவீன் சித்திரவேல் வந்து மும்முறை தாண்டுதல் போட்டியில் பங்கேற்கக்கூடிய தடகள வீரர். ஸோ இப்போ எதுக்காக இவரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் தான் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் 33வது ஒலிம்பிக் போட்டிகள் வந்து பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடந்து முடிஞ்சது. அதில் இந்தியா கூட 6 பதக்கங்கள் வின் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு வெள்ளி பதக்கம், 5 வெண்கல பதக்கம் சொல்லிட்டு 6 பதக்கங்களோட பதக்கப்பட்டியலில் 71வது இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் பங்கேற்றிருந்தாங்க அப்படின்னா 117 பேர் வந்து பங்கேற்றிருந்தாங்க. அதில் நம்ம தமிழகத்திலேருந்து 17 பேர் வந்து பங்கேற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் தமிழகத்திலேருந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற தமிழக தடகள வீரர்களுக்கு வந்து பரிசு தொகை வழங்கியிருக்காங்க தமிழக தடகள சங்கம் சார்பில். ஸோ அதனால அவங்க அந்த வீரர்கள் யார், அவங்க எந்த விளையாட்டை சேர்ந்தவங்க, தடகளத்தில் எந்த விளையாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ சுபா வெங்கடேஷன், அடுத்து வித்யா ராம்ராஜ், சந்தோஷ், அடுத்து ராஜேஷ் ரமேஷ், இவங்கெல்லாம் 400 மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றிருக்காங்க. பிரவீன் சித்திரவேல் வந்து மும்முறை தாண்டுதல் போட்டியில் வந்து களமிறங்கி இருக்காரு. ஜெஸ்வின் ஆர்லின் வந்து நீளம் தாண்டுதல் வீரர். அடுத்து பிரமானந்த் வந்து சீனியர் பயிற்சியாளர். இவங்க வந்து தடகள வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கிறவங்க. ஸோ இவங்களுக்குலாம் இப்போ தமிழக தடகள சங்கம் சார்பில் பரிசு தொகையானது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, சமீபத்தில் வட்டச்சில்லிகள், சுடுமண் பொம்மை, செப்பு நாணயங்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கடலூர். ஸோ சமீபத்தில் கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வட்டச்சில்லிகள், சுடுமண் பொம்மை, அப்புறம் செப்பு நாணயங்கள் ஆகியவை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கடலூரில் வாழப்பட்டு தென்பண்ணையாறு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிதைந்த நிலையில் இருக்கக்கூடிய முதுமக்கள் தாலிகள், அடுத்து சுடுமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. வட்ட சில்லுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கெண்டி மூக்குகள், அடுத்து உடைந்த அகல் விளக்கு, ராஜராஜன் காலத்தை சேர்ந்த செப்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலேயர் காலத்தை சேர்ந்த செப்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ கீழடியில் பார்த்தீங்கன்னா 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகளானது நடைபெற்று வருது. இந்த கீழடியில் வந்து மீன் உருவம் பொறிக்கப்பட்ட சிவப்பு வண்ண பானை ஓடுகளானது சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா பொற்பனை கோட்டையில் வந்து 2ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெறுது. இங்கே வந்து செம்பினால் ஆன ஆணிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூரில் பார்த்தீங்கன்னா முதல் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெறுது. இந்த அகழாய்வில் வந்து தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 10வது கேள்வி, உலக நீர் வாரம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆகஸ்ட் 25 முதல் 29ஆம் நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக நீர் வாரமானது கடைபிடிக்கப்படுது. ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி வாரத்தில் தான் நீர் வாரம் வந்து கடைபிடிக்கப்படுது. இந்த வருஷம் ஆகஸ்ட் 25லேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் இந்த உலக நீர் வாரம், வேர்ல்டு வாட்டர் வீக் ஆனது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த வருஷம் இந்த வேர்ல்டு வாட்டர் வீக்குக்கான தீம் என்ன அப்படின்னா, bridging borders, water for a peaceful and sustainable future. Bridging borders, water for a peaceful and sustainable future அப்படிங்கிறத இந்த வருஷம் தீம். ஸோ இந்த வேர்ல்டு வாட்டர் வீக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் வாட்டர் இன்ஸ்டிடியூட் சார்பில் தான் கொண்டாடப்பட்டு வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலக தண்ணீர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னா மார்ச் 22ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 11வது கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான டச் கிராண்ட் ப்ரீ போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் லாண்டோ நோரிஸ் தான் இப்போ நடைபெற்ற டச் கிராண்ட் ப்ரீ F1 கார் பந்தயத்தில் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு.
ஸோ மெக்லாரன் பந்தய வீரரான லாண்டோ நோரிஸ் வந்து சமீபத்தில் நடைபெற்ற டச் கிராண்ட் ப்ரீ போட்டியில் வந்து சாம்பியனாக இருக்காரு. அடுத்து நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ரெட்புல் பந்தய வீரரான மேக்ஸ் வெஸ்டாப்பன் ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஃபெராரி பந்தய வீரரான சார்லஸ் லெக்லர்க் வந்து இந்த போட்டியில் 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ குவாட் அமைப்பு பற்றி நம்ம பார்த்துருப்போம். குவாட் அமைப்பு அப்படின்னா நாற்கர கூட்டமைப்பு அப்படின்னும் தமிழில் சொல்லுவோம். ஸோ இந்த குவாட் கூட்டமைப்பில் இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் இந்த 4 நாடுகள் இருக்குது. குவாட் கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கடற்படை பயிற்சியாக தான் தொடங்கியது. மலபார் அப்படிங்கிற பேரில் கடற்படை பயிற்சியாக தான் இந்த குவாட் கூட்டமைப்பு வந்து ஃபஸ்ட்டு தொடங்கினது. இந்த குவாட் கூட்டமைப்பு மறுநிர்மாணம் எப்போ செய்யப்பட்டது அப்படின்னா 2017ஆம் ஆண்டு மறுநிர்மாணம் செய்யப்பட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கடல் வழித்தடங்களில் வேற எந்த நாடும் ஆதிக்கம் செலுத்தாமல் தடுக்கிறதுக்காக தான் அதை அதுக்கான வியூகத்தை உருவாக்கும் நோக்கத்தில் தான் குவாட் நாடுகள் கூட்டமைப்பானது உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒட்டுமொத்த சூரிய மின் உற்பத்தி திறன் வந்து 87.2 ஜிகாவாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதாவது இந்த வருஷம் ஜனவரிலேருந்து ஜூன் வரையிலான முதல் 6 மாதங்களில் இந்தியா வந்து கூடுதலாக 15 ஜிகாவாட் சூரிய உற்பத்தி திறனை நிறுவிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் 2024-25ஆம் நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 3000 புதிய பேருந்துகள் வந்து கொள்முதல் செய்யறதுக்காக 1535.89 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை வந்து தெரிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்தியா சிங்கப்பூர் இடையே பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் அளவிலான 2வது வட்டமேஜை கூட்டமானது சிங்கப்பூர்ல இப்போ நடைபெற்றிருக்கு. இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 6வது பெரிய வர்த்தக கூட்டுறவு நாடாக சிங்கப்பூர் இருக்கு. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அடுத்து 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் செப்டம்பர் 7ஆம் தேதி. 1 year சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னா இப்போது செப்டம்பர் 1ஆம் தேதி வருது இல்லையா, அந்த செப்டம்பர் 1லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, அப்புறம் வீக்லி டெஸ்ட்டும் கனெக்ட் பண்ணுவோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம், மந்த்லி பிடிஎஃப் கொடுப்போம், வீக்லி டெஸ்ட் இருக்கும், மந்த்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபீஸ் வந்து 600. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்ஐ பேட்ச் வர 5ஆம் தேதி செப்டம்பர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. பிகினர்ஸ்க்கான Group 4, Group 2 தமிழ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 6 to 12 வரைக்கும் தமிழ் அதில் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் மே மந்த் வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டினியூ ஆகும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டிங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவோம். ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். இப்போ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. 2வது கேள்வி, லடாக்கில் மாவட்டங்களின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி 7ஆக. 3வது கேள்வி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொடர்பான சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சென்னை. 4வது கேள்வி, நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023ஆம் ஆண்டு. 5வது கேள்வி, உயிரி தொழில்நுட்பத்துறையில் பொருளாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் வேலை வாய்ப்பை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசின் கொள்கை? ஆன்சர் உயிரி E3. 6வது கேள்வி, கலைஞர் எனும் தாய் என்ற நூலினை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏவா வேலு. 7வது கேள்வி, மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். 8வது கேள்வி, தமிழக தடகள வீரர் பிரவீன் சித்திரவேல் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் மும்முறை தாண்டுதல். 10வது கேள்வி, சமீபத்தில் வட்டச்சில்லுகள், சுடுமண் பொம்மை, செப்பு நாணயங்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கடலூர். 10வது கேள்வி, உலக நீர் வாரம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 25 முதல் 29ஆம் தேதி வரை. 11வது கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான டச் கிராண்ட் ப்ரீ போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் லாண்டோ நோரிஸ். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.